எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு, இந்த நிகழ்ச்சியை கஃபாப் அவர்களே கூறுகிறார்கள். பாகம் 2. இமாம் ஷாஃபி ரஹ்மத் அவர்கள் கூறுகிறார்கள், கஃபாப் மாபெரும் பொறுமைசாலி, எல்லையற்ற சகிப்புத்தன்மை உடையவர், இறை நிராகரிப்பாளர்களான குறைசிகளின் எந்த அதட்டல்களுக்கும் அஞ்சாதவர். நன்கு சூடேற்றப்பட்ட கல் மீது வெறும் உடலுடன் இவரை மல்லாக்க படுக்க வைப்பார்கள். இவருடைய சதை கரிந்து உருகிவிடும். குறைசிகளால் பெரிதும் துன்புறுத்தப்பட்ட சில நபித்தோழர்களும் கஃபாப் அவர்களும் சேர்ந்து அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தங்களின் நிலைகளை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். கொடுமைகளைக் கண்டு அஞ்சி இந்த முடிவுக்கு அவர்கள் வரவில்லை. மாறாக ஈமான் கொண்டவர்களுக்கு நன்மையும் நற்பெரும் கிட்டுவதை விரும்பியவர்களாகவே புறப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நாயகமே, எங்களுக்கு உதவி கிடைக்க அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாதா என்று இந்த நபித்தோழர்கள் கேட்டனர். அந்த நிகழ்ச்சியை கஃபாப் அவர்களே கூறுகிறார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவின் நிழலில் தம் மேல் துண்டை தலையில் வைத்து சாய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் கூறினேன், இறைத்தூதர் அவர்களே, இணை வைப்பாளர்களிடமிருந்து நாங்கள் பயங்கரமான வேதனைகளை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு உதவி கிடைக்க அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாதா? இதை செவியுற்ற அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். அவர்களின் முகம் சிவந்திருந்தது. உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சிலர் பூமியில் குழி தோண்டி நிறுத்தப்பட்டார்கள். வாள் கொண்டு தலைகள் சீவப்பட்டாலும் அவர்கள் தம் மார்க்கத்தை விட்டுவிட மாட்டார்கள். சதையும் நரம்பும் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டாலும் அவர்கள் தம் மார்க்கத்தை விட்டுவிட மாட்டார்கள். இஸ்லாத்தை அல்லாஹ் முழுமையாக்கி தரட்டும். அதற்கு பிறகு பயணிகள் உட்பட அனைவரும் நிம்மதி பெறுவார்கள். யமன் நாட்டின் சன்ஆனிலிருந்து ஹடரமௌத் வரை ஒருவர் பயணம் செய்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர் அஞ்ச வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் அவசரப்படாதீர்கள், துயரங்களை சகித்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய ஒரு நிலைமை நமக்கு வந்தே தீரும். ரவாஹுல் புகாரி. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தைகளும் முன்னறிவிப்பும் கஃபாபுக்கும் நபித்தோழர்களுக்கும் புத்தெழுச்சியை புது தெம்பை அளித்தன. முன்பு இருந்ததை விட பல நூறு மடங்கு அவர்களின் ஈமான் உறுதி பெற்றது. இனி வாழும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹுக்காகவும் அவனது தூதரின் கட்டளைக்காகவும் அர்ப்பணிக்க தயாரானார்கள். இதைத் தொடர்ந்து கஃபாப் அவர்கள் வேதனை களங்களில் சகிப்புத்தன்மையுடன் குதிக்கிறார்கள். குறைசிகளின் இன்னல்களை நிலைகுலையாமல் எதிர்கொள்கிறார்கள். தாம் கொண்ட கொள்கையில் அசையாத உறுதியை காட்டுகிறார்கள். கஃபாப் அவர்கள் உம்மு அன்மாரின் அடிமைதானே. ஆகவே குறைசிகள் உம்மு அன்மாரை சந்தித்து, பெண்ணே, உன்னுடைய அடிமை கஃபாப் இஸ்லாத்தை தழுவிவிட்டார், அதை இனியும் நீ சகித்து கொள்ளலாமா என்று அவளை தூண்டிவிட்டனர். அவளும் கஃபாப் துன்புறுத்துவதில் குறைசிகளுடன் சேர்ந்து விடுகிறாள். சூடாக்கப்பட்டு பழுக்க காய்ச்சிய இரும்பை கஃபாப் உதடுகளிலும் தலையிலும் வைத்து சூடு போடுவாள். வேதனை தாங்காமல் கஃபாப் அவர்கள் சுருண்டு விழுந்து விடுவார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது கஃபாப் அவர்கள் வேதனை செய்யப்படுவதை கண்டார்கள். பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டுகள் கஃபாப் தலையில் வைக்கப்பட்டு அவர்கள் தலை கரைந்து கொண்டிருந்தன. இதை கண்ட கர்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் இரக்கத்தால் துடித்தது. வேதனையில் வாடி தவிக்கும் கஃபாப் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். இறைவா, இந்த கஃபாபுக்கு நீ அருள் செய் என்று கண்களில் நீர் மல்க தன் இரு கரங்களையும் உயர்த்தி இறைவனிடம் இறைஞ்சினார்கள். இப்படி இறைஞ்சிய சில தினங்களுக்குள் கஃபாபின் எஜமானியை ஒரு விதமான நோய் தாக்கியது. பயங்கரமான ஒரு மூளை வியாதி அவளை பீடிக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், நாய்கள் குறைப்பது போல் அவள் குறைத்து கொண்டே இருப்பாள். இரும்பு பழுக்க காய்ச்சி அவள் தலையில் சூடு போடுவதை தவிர வேறு எந்த சிகிச்சையும் அவளுக்கு பலன் தராது என்று அன்றைய மருத்துவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால் காலையிலும் மாலையிலும் அவள் தலையில் காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பிகளால் சூடு போடப்படும். இறைவன் ஒரே ஒருவன்தான் என்று ஏற்றுக்கொண்ட ஒரே குற்றத்திற்காக நபித்தோழர்கள் பட்ட வேதனைகள் ஒன்றா இரண்டா? கசையடியிலிருந்து கழுமரத்தில் ஏற்றுவது வரை விதவிதமான வேதனைகள், வகை வகையான சித்திரை வதைகள். இப்படியெல்லாம் நபி தோழர்களை கொடுமைப்படுத்தினால் அவர்கள் இறை நெறியை கை கழுவி விடுவார்கள் என்று குறைசிகள் மனப்பால் குடித்தனர். ஆனால் அத்தனை கொடுமைகளையும் வேதனைகளையும் தியாகம் என்னும் அரும் பண்பினால் அருமை சகாபாக்கள் முறியடித்தார்கள். தியாக பண்பு இறை நம்பிக்கையாளர்களுக்கு கைவந்த கலையாகவே மாறிவிட்டது.
இக்கலையில் மிகச் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர் என்று நபித்தோழர் கஃபாஃப் அலி அவர்களே குறிப்பிடலாம். ஆம், இறைவாக்கை மேலோங்க செய்வதற்காக தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். நாம் தான் நேர்வழி அடைந்து விட்டோமே, இனி யார் எப்படி போனால் என்ன என்று கஃபாஃப் அலி அவர்கள் ஒருபோதும் கையை கட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்து விடவில்லை. தாம் அறிந்ததையும் கற்றதையும் பிறர்க்கும் போதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தொழுகையையும் நோன்பையும் நிறைவேற்றுவதனால் இபாதத் பூர்த்தியாகிவிடாது என்று இஸ்லாமிய அழைப்பு பணியின் ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் நினைத்தார்கள். குறைசிகளின் அடக்குமுறைக்கு அஞ்சி இஸ்லாத்தை மறைமுகமாக பின்பற்றி ஒழுகும் சில இறை நம்பிக்கையாளர்களின் இருப்பிடங்களுக்கு கஃபாஃப் அலி அவர்கள் சென்று அவர்களுடன் சேர்ந்து தாமும் திருமறையை ஓதுவார்கள். அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். திருமறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவற்றை கற்றறிந்து கொள்வதில் கஃபாஃப் அலி அவர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டினார்கள். இஸ்லாமிய விடிவெள்ளியின் உதய காலத்திலிருந்தே கஃபாஃப் அலி அவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. திருமறைக்கு விளக்கம் தரும் தலைசிறந்த அறிவாளிகளில் ஒருவராக கஃபாஃப் அலி அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் இறுதி பகுதியை 3ஆம் பாகத்தில் கேட்கலாம் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.